எந்த அடிப்படையில் உதவி செய்ய முடியுமோ எப்படியாவது என்ன செய்யுங்கள், உதவி செய்யக்கூடிய பழக்கத்தை அமைத்துக் கொள்ளுங்கள். அது மட்டுமல்ல, சில நேரங்களில் உங்கள்கிட்ட இல்லாட்டி நல்ல வார்த்தையை சொல்லுங்கள். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அல் கலிமத்து தையிபா சதக்கா என்று சொன்னார்கள். அழகான வார்த்தை, கனிவான வார்த்தை, மிருதுவான வார்த்தை, இன்பமான வார்த்தை சதக்கா செய்வதற்கு சமன் என்று சொன்னார்கள். சில நேரங்களில் எல்லாவற்றையும் எல்லாரும் இருக்காது, இல்லாமல் இருக்கும். அவங்களுக்கே சில நேரம் இல்லாமல் இருக்கும். அவங்களே சில நேரம் பட்னியோடு இன்றைக்கு நாளுக்கு போக்கணுமோ, ரொம்ப கஷ்டத்தோடு போக்கணுமோ இருந்துட்டு இருக்க நேரத்தில் ஒரு மிஸ்கின் வந்துட்டா பெரிய ஒரு தாழ்வு சிக்கலாக இருக்குது. என்னடா எங்களுக்கும் இல்லை எப்படி? அப்போ இந்த நேரத்தில் சொல்கிறாங்க, உங்களுடைய வார்த்தையை பயன்படுத்துங்க, அழகான வார்த்தையை பயன்படுத்துங்க, கனிவான வார்த்தையை பயன்படுத்துங்க, இன்னொரு நாளைக்கு வாங்க என்று சொல்லி நீங்கள் என்ன செய்யுங்க, அழகாக சொல்லி அனுப்பிடுங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு வழிமுறை இஸ்லாம் எங்களுக்கு காட்டி தந்திருக்குன்னு சொன்னால், இணைய வார்த்தை மூலமாகவும் சதக்கா செய்யக்கூடிய பழக்கத்தை இஸ்லாம் எங்களுக்கு சொல்லித் தருகின்றது. வார்த்தை மூலமாக மட்டுமல்ல. பாருங்கள், நாங்கள் சில செய்திகள் எடுத்து பார்க்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கின்றார்கள், ஒரு அடியாரை பார்த்து புன்முறுவல் பூருங்கள், சிரியுங்கள் என்று சொல்கின்றார்கள். ஒரு மனிதனை நாங்கள் சந்திக்கிற நேரத்தில் உம்மோடு அப்படி சந்திக்கக்கூடாது, அப்படி முறைச்சி நாங்கள் சந்திக்கக்கூடாது. ரசூலுல்லாஹ் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் அழகான முறையில், அதாவது ஒரு புன்முறுவலோடு சந்தோஷத்தோடு நீங்கள் என்ன செய்யுங்க, அவரை சந்திங்க, சதக்கா செய்ததற்கு சமன் என்று சொல்லி காட்டுகின்றார்கள். அடிக்கடி ஒரு மனிதரை சகோதரி சந்திக்கிற நேரத்தில் புன்முறல் பூருங்க, அதோடு சேர்ந்து சலாம் சொல்லக்கூடிய பழக்கத்தை அமைத்துக் கொண்டால் அதுவும் எங்களுக்கு சதக்கா செய்யக்கூடிய, தர்மம் செஞ்ச நன்மை கிடைக்கும் என்ற செய்தியை நாங்கள் பார்க்கின்றோம். அதே போன்று பாருங்கள், அல்லாஹ்வுடைய சொல்கின்றார்கள், நீங்கள் பாதையில் நடந்து செல்லக்கூடிய நேரத்தில் ஏதாவது மனிதர்களுக்கு போக்குவரத்துக்கு இடையூறாக என்ன பொருள் இருக்கின்றதோ அதை அப்புறப்படுத்தினால் சதக்கா செய்த நன்மை கிடைக்கும் என்ற செய்தி நாங்கள் ஹதீஸில் பார்க்கின்றோம். ரோட்டில் நடந்து போயிட்டு இருக்கிறோம், ஒரு கல் இருக்குது, எங்களோட கண்ணுக்கு பற்றுச்சு, சரின்னு நாங்கள் தாண்டி அப்படியே சும்மா போயிடக்கூடாது, எடுத்து அப்படி ஓரத்தில் போடுவோம் சொன்னால் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகின்றார்கள், இது உங்கள் செயல் மூலமாக தர்மம் செய்யக்கூடிய நன்மை உங்களுக்கு வழங்கப்படும் என்ற செய்தி நாங்கள் பார்க்கும் என்று சொன்னால், அன்புக்குரியவர்களே, அப்படி நல்ல பண்புகளை வளர்த்துக் கொள்ள வேண்டும். இப்படியான செயல்கள் தான் எங்களுக்கு நல்ல பண்புகளை, நல்ல பழக்கங்களை, நல்ல குணங்களை, நல்ல அம்சங்களை, நல்ல நடவடிக்கைகளை எங்களுக்கு அமைத்து தரும் என்பதற்காக வேண்டித்தான் அல்லாஹ்வுடைய தூதர்கள் இப்படியான வழிமுறைகளை எல்லாம் எங்களுக்கு வழிகாட்டிருக்கின்றார்கள். அப்போ ஒரு மனிதரை பார்த்து சிரிக்கிறது, ஒரு மனிதரை பார்த்து உள்ளம் நோகடிக்காத அளவுக்கு, அவருடைய உள்ளத்தில் எந்த விதமான கஷ்டத்தை சங்கடங்களை கொடுக்காத அளவுக்கு அழகான முறையில் பேசுறது, அதே போல பாதையில் கிடைக்கக்கூடிய பொருட்களை, அதாவது மனிதனுக்கு இடையூறு தரக்கூடிய அல்லது போக்குவரத்துக்கு இடையூறு தரக்கூடிய பொருட்களை அப்புறப்படுத்துவது. இன்னும் சொல்லுகின்றார்கள் பாருங்கள், அது பணம் இல்லாமல் பொருள் இல்லாமல் நாங்கள் தர்மம் எப்படியெல்லாம் செய்யலாம் என்பதற்கு இஸ்லாம் ஒரு நீண்ட பட்டியலை வைத்திருக்கின்றது. ஒரு மனிதனை வாகனத்தில் ஏற்றி விடுவது, இப்போ வாகனத்தை ஏறது தடுமாறுறாங்க, நீங்கள் அங்கே நிறைய பார்க்கலாம். சில பெரியவங்க அல்லது வயசானவங்க அதில் சின்ன பிள்ளைகள் இந்த ரோடு மாறுறதுக்கு பயந்து நின்றுக்கிட்டு இருப்பாங்க. நாங்கள் எனக்கு என்னன்னு அப்படி போயிடக்கூடாது. ஒரு மனிதர் வயசானவர் தடுமாறுறாரு, சில கண் இல்லாதவங்க அப்படியே கம்பை ஊண்டிக்கிட்டு அப்படியே தடுமாறி வருவாங்க. இவரை நான் பிடிச்சி அந்த பக்கம் விட்டேன்னு சொன்னால் எனக்கு ஒரு மாதிரியே ஏண்ட இமேஜ் பாதிக்குமேன்னு யோசிச்சிங்கண்டா அல்லாஹ் உங்களை இழிவாக்கிடுவான். அப்போ அல்லாஹ் ஒரு மனிதர் மூலமாக உங்களை கண்ணியப்படுத்துகிறான். அப்போ அல்லாஹ்தாலா அந்த மனிதர் எப்படிமா இருக்கலாம், காது கேட்காத மனிதராக இருக்கலாம், கண் தெரியாத மனிதராக இருக்கலாம், அல்ல ஊனமான ஒரு மனிதராக இருக்கலாம். அந்த மனிதர் மூலம் அல்லாஹ் உங்களை கண்ணியப்படுத்த வைத்திருக்கான்னு சொன்னால் அதை நீங்களே உங்களுக்கு, அதாவது சொல்வார்கள், அதாவது யானை அதுக்கு மேலே அந்த மண் அள்ளி போட்டது மாதிரி நாங்களே எங்களுக்கு இழிவை அமைத்து கொள்ளக்கூடாது. அப்போ ஒரு கண் தெரியாத மனிதர் இருக்கிறாரா, இவரை நான் கூட்டு போனால் எனக்கு இழிவுன்னு நினைக்கக்கூடாது, என்னுடைய இமேஜ் பாதிக்கப்பட்டு நாங்கள் நினைக்கக்கூடாது. அல்லாஹ் இதன் மூலமாக என்னை கண்ணியப்படுத்துவான். அப்படியே அவரை பிடிச்சு கொண்டு போய், அல்ல கம்பல்சரி பிடிச்சு கொண்டு போய் அப்படியே ரோட்டு மாறி விடுறது. அல்லாஹ் சொல்லுகின்றார்கள், அதே போன்று ஒரு வயசானவரை தடுமாறு வாராரா, அது எந்த கொள்கை உடையவராக இருந்தாலும் சரி, எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் சரி, அப்படி ஒரு உதவியை செய்யக்கூடிய பழக்கத்தை அமைத்துக் கொண்டால் அது தர்மம் செய்வதற்கு அதாவது சமன் என்ற செய்தி நாங்கள் ஹதீஸில் பார்க்கின்றோம். சில நேரங்கள் வாகனங்களை ஏறத்துக்கு தடுமாறுவாங்க, பஸ்ஸில் ஏறத்துக்கு. இன்னைக்கு பஸ் வந்துருச்சுண்டா அதாவது நல்ல ஆரோக்கியமான உள்ளவங்கெல்லாம் ஓடி போய் ஏறுவாங்க, வயசான ஆட்கள் கடைசி ஏறுவாங்க. அன்புக்குரியவர்களே, இஸ்லாம் சொல்லுது அவங்களுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுங்க. இன்றைக்கி நிறைய பார்க்குறோமா இல்லையா, பஸ் வந்துருச்சுன்னா சீட்டு பிடிக்கிறதுக்காக வேண்டி, இடத்த பிடிக்கிறதுக்காக வேண்டி, முதலாவது ஏறுறதுக்காக வேண்டி இளைஞர்கள், பெரியவர்கள், ஆரோக்கியமானவர்கள் என்ன செய்வாங்க, குடுகுடுன்னு ஓடி போய் ஏறுவாங்க.
அங்கே என்ன செய்வாங்க, பெண்கள், பலகீனமானவர்கள், பெரியவர்கள் கடைசியாக தடுமாறி ஏறக்கூடிய காட்சியை பார்க்கிறோம் என்றால் சுன்னாவை நாங்கள் புறக்கணித்து நாங்கள் வாழ்க்கை நடைமுறைப்படுத்துகிறோம் என்று சொன்ன அன்புக்குரியவர்களே, இஸ்லாம் அழகான ஒரு வழிமுறையை காட்டி தருகின்றது. ஆகவே நாங்கள் என்ன செய்யறது, பெரியவங்களை நீங்கள் ஏறுங்க, அவங்க ஏறு நேரத்தை தடுமாறுறாங்களா, கஷ்டப்படுறாங்களா, அப்படியே கொஞ்சம் தூக்கி விட்டோம்னு சொன்னால் இஸ்லாம் என்ன சொல்லுகின்றது, பணம் இல்லாமல் தர்மம் செய்த நன்மை உங்களுக்கு வழங்கப்படும் என்ற செய்தியை ஒரு அழகான வழிமுறையை காட்டுது என்று சொன்னால் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய பழக்கத்தை அமைத்துக் கொள்ளுங்கள். அதே போன்று அல்லாஹ் தொடர்ந்து சொல்லுகின்றார்கள், பணம் இல்லாமல் தர்மம் செய்யக்கூடிய வழிமுறை சொல்லி காட்டுகின்றார்கள். அதாவது சில நேரங்களில் வழி தவறி வருவாங்க, இடம் மாறி வருவாங்க, அட்ரஸை கேட்பாங்க, இங்கே போகணும், இந்த ஊருக்கு போகணும், இந்த ஊருக்கு போகணும், எங்கிட்டு போகிறது அப்படின்னு. சில ஆளுக்கு என்ன செய்ய, வேணுக்கு திருப்பி அனுப்புறது, அங்கிட்டு போய் அனுப்பி விட சுத்த வைப்போம்னு சொல்லி அனுப்பி விடுறது, இது கூடாது. அதே நேரம் சரியான அட்ரஸ் எங்களுக்கு தெரிஞ்சிருந்தா என்ன செய்யணும், எங்களுக்கு இப்படித்தான் போகணும், இங்கிட்டு போய் இப்படி திரும்புங்க, இப்படி நேராக போங்க, இந்த வழியை போங்க, அல்லது நீங்கள் தடுமாறி வந்துட்டீங்க, பாசாயம் வந்துட்டீங்க, அதிகமாக கடந்து வந்துட்டீங்க, நீங்கள் திருப்பி இங்கிட்டு போகணும் என்று வழிகாட்டுவது ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. அப்படி வழிகாட்டுவது தர்மம் செய்வதற்கு சமன் என்ற செய்தியை நாங்கள் பார்க்கின்றோம். பாருங்கள், தர்மத்தை எந்த அளவுக்கு வகைப்படுத்திக்கணும் பாருங்கள். பொருள் ரீதியாக தர்மம் செய்கிறது, அந்த பொருளிலும் பலவிதமான முறையில் தர்மம் செய்கிறது. அதே போன்று அது இல்லாமல் செயல் ரீதியாக, நடவடிக்கை ரீதியாக, பேச்சு ரீதியாக, சிரிப்பு ரீதியாக எவ்வளவு இஸ்லாம் எங்களுக்கு அழகான ஒரு வழிமுறையை காட்டி தந்திருக்குன்னு பாருங்கள். எப்படி ஒரு அழகான ஒரு இனிமையான எளிமையான மார்க்கம் என்று நீங்கள் சிந்தித்து பாருங்கள். அதே போன்று பாருங்கள், அல்லாஹ்வுடைய சொல்லுகின்றார்கள், அதாவது நாங்கள் ஒரு மரத்தை நாங்கள் நாட்டியிருக்கிறோம், அதில் அப்படியே மரம் வந்து கனி அப்படியே பழுத்து பழங்களெல்லாம் தொங்கிட்டு இருக்குது, பறவைகள் வந்து சாப்பிடுன்னு சொல்கிறாங்க, அதுவும் சதக்கா செய்ததற்கு சமன்னு சொல்லுகின்றார்கள். ஒரு விவசாயத்தில் வந்து குருவிகள் அல்லது பறவைகள் வந்து சாப்பிடுது, அல்லது மரத்தில் வந்து என்ன செய்து பழங்களை கொத்தி சாப்பிடுன்னு சொன்னால் அல்லாஹ்வுடைய சொல்லுகின்றார்கள், நீங்கள் தர்மம் செய்ததற்கு சமன்னு சொல்லி காட்டுகின்றார்கள். பொதுவாக சொல்லி காட்டுகின்றார். எப்படின்னு சொன்ன ஒரு ஹதீஸில் வருது, ஒரு வீட்டில் வந்து அதாவது தோட்டத்தில் வந்து திருடன் வந்து பழங்களெல்லாம் பறிச்சுட்டு போயிட்டான், அல்லது அந்த விவசாயத்தெல்லாம் அப்படியே கொள்ளையடிச்சிட்டு போயிட்டான், எடுத்துகிட்டு போயிட்டான், அல்லது ஒரு திருடன் வந்து வீட்டில் உள்ள பொருளெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டான், இப்படி அல்லது ஒரு பறவை வந்து இப்படி கனிகளை சாப்பிட்டு போயிடுன்னு சொன்னால் நீங்கள் தர்மம் செய்வதற்கு சமன் என்ற செய்தியைத்தான் ஹதீஸில் நாங்கள் பார்க்கின்றோம். எனவே கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, பெரியவர்களே, சில நேரங்களில் அதாவது எங்களோட மரத்தில் கனிகள் ஏதாச்சும் இருக்கிற நேரத்தில் ஏதோ அது பாதுகாப்பு நாங்கள் வைக்கத்தான் வேணும். எல்லா பறவைகளும் வந்து மரத்தில் உள்ளதெல்லாம் சாப்பிட்டனாலும் நஷ்டம்தான். அதுக்கான ஒரு பாதுகாப்பு அதுக்கான ஏற்பாடு இருக்கத்தான் செய்யணும். அதுக்காக வேண்டிய ஒரு பறவை வந்து உட்காந்து சாப்பிட்றதுக்காக வேண்டி அதை கல்லால் எடுத்து வீசுறது, எரிகிறது, துரத்துறதுன்னு சொன்னால் அப்போ எங்களுக்கு நஷ்டம் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ளணும். அல்லாஹ் எங்கள் மீது கொண்ட அன்பின் காரணமாக ஒரு பறவையை ஏவி என்ன செய்கிறான், அந்த மரத்தில் உட்கார வச்சு அந்த கனியை சாப்பிட வைக்கிறான்னு சொன்னால் சந்தோஷமடைனா அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் என் மூலமாக ஒரு மரத்தை வளர்க்க வச்சு பழத்தை உருவாக்கி ஒரு பறவைக்கு உணவளிக்க வச்சானே, அல்ஹம்துலில்லாஹ், சதக்கா செய்யக்கூடிய சந்தர்ப்பத்தால் எனக்கு தந்தானேன்னு சொல்லி சந்தோஷப்படக்கூடிய ஒரு அமைப்பை நாங்கள் அமைச்சுக்கொள்ளணும். இப்படி நாங்கள் அமைத்துக்கொள்வோம் என்று சொன்னால் அன்புக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, பெரியவர்களே, நிச்சயமாக அல்லாஹ்வுடைய அன்பு, அல்லாஹ்வுடைய இரக்கம், அல்லாஹ்வுடைய உதவி எங்களுக்கு கிடைக்கும் என்ற செய்தியைத்தான் இந்த ஹதீஸின் மூலமாக நாங்கள் பார்க்கின்றோம். அதே போன்று பாருங்கள், இன்னும் சில செய்திகளை நாங்கள் எடுத்து பார்க்கும் பொழுது, தர்மம் என்ற அடிப்படையில் இன்னும் சில செய்தி எடுத்து பார்க்கும் பொழுது சஹாபாக்கள் இந்த விடயத்தில் எந்த அளவுக்கு ஆர்வமாக இருந்தார் என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா ஒரு குர்ஆன் வசனத்தை இறக்குகின்றான். மன் தல்லதி யக்ரியுல்லாஹ் கர்லன் ஹஸனா, அல்லாஹ்வுக்கு அழகிய கடன் கொடுப்பவர் யார் என்ற அடிப்படையில் ஒரு வசனத்தை இறக்குகின்றான். அதாவது ஏழைகளுக்கு உதவி செய்வர் யார் என்ற அடிப்படையில் அல்லாஹ் தஆலா இறக்குகின்றான். இந்த வசனம் இறங்கியவுடன் அபு தஹ்தா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர் என்ன செய்கின்றார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் வந்து சொல்லுகின்றார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, 700 ஈத்தம் மரங்கள், பெருச்ச மரங்கள் அடங்கிய தோட்டம் இடத்தில் இருக்குது யார் ரசூலல்லாஹ், அல்லாஹ் தஆலா கடன் கொடுக்க சொல்லுகின்றான், அல்லாஹ் தஆலா உதவி செய்ய சொல்லுகின்றான், நான் அல்லாஹ்வுக்காண்டி கொடுத்து விடுகிறேன் யார் ரசூலல்லாஹ் என்று சொன்னவுடன் நல்ல விஷயம், அல்லாஹ் உங்களுக்கு மறுமையில கூலியை வழங்குவான் என்று சொல்லிவிட்டு அதாவது அந்த தோட்டத்தை வாங்கி விடுகின்றார்கள். இப்பொழுது இவர் என்ன செய்கின்றார், தோட்டத்திற்கு பக்கம் செல்கின்றார். தோட்டத்தில் மனைவி இருக்கின்றார். வெளியே இருந்து அழைக்கின்றார். மனைவி அவர்களை பார்த்து சொல்கின்றார், வெளியே வந்துருங்க, வெளியே வந்துருங்க, அது எங்கட தோட்டம் இல்லைன்னு அல்லாஹ்வுக்காண்டி கொடுத்து விட்டேன். உடனே மனைவி என்ன சொல்றாங்க, அல்ஹம்துலில்லாஹ், அப்படியா கொடுத்தீங்க, அல்லாஹ் எங்களுக்கு மறுமையில் நிறைய நன்மைகளை தருவான் என்று சொல்லி வரக்கூடிய காட்சியை நாங்கள் ஹதீஸில் பார்க்கோம் என்று சொன்னால் சஹாபாக்கள் எப்படி வளர்க்கப்பட்டிருக்கான்னு பாருங்கள், அவருடைய உள்ளங்கள் எப்படி பக்குவப்பட்டப்பட்டிருக்குன்னு பாருங்கள். உண்மையில் இப்போ எங்கட காலம்னு சொன்னால் கணவன் கொடுத்துட்டு வாங்க வெளியேன்னு சொன்னால்
என்னங்க ஏன்ட்டு ஒரு வார்த்தை கேட்கல, நாங்கள் ஒரு மனைவியை நீங்கள் மதிக்கலையா, ஏன்ட்டு ஒரு வார்த்தை கேட்கறது இல்லையா, யார் சரி கொடுக்கணும் என்கிட்ட கேட்குறதையான்னு சொல்லி கணவனோடு கொடுத்து அல்லாஹ்வுக்காண்டி கொடுத்தது வீட்டில் கணவரோடு சண்டை பிடிக்கக்கூடிய சில மனைவிமார்கள் நாங்கள் பார்க்கின்றோமா இல்லையா? ஆனால் சஹாபி பெண்மணிகள் அப்படி வளர்க்கப்படவில்லை, அப்படி பக்குவப்படுத்தப்படவில்லை. அல்லாஹ்வுக்காண்டி நீங்கள் கொடுத்தீங்களா, அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் எங்களை கைவிட மாட்டான், அல்லாஹ் நிச்சயம் எங்களை தருவான் என்ற நம்பிக்கையை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஊட்டி வளர்த்திருந்தார்கள். அதனால் அந்த சமுதாயம் அல்லாஹ்வுக்கு நெருக்கமான, அல்லாஹ்வால் வெற்றி பெற்ற சமுதாயமாக மாறிய சரித்திரங்களை நாங்கள் பார்க்கும் என்று சொன்னால் நாங்களும் அந்த பக்குவத்தை அமைத்துக் கொள்ள வேண்டும், நாங்களும் அந்த மனநிலைக்கு வர வேண்டும் என்ற செய்தியைத்தான் இப்படியான குர்ஆன் வசனங்கள், இப்படியான ஹதீஸை நாங்கள் பார்க்கின்றோம். அதே போன்று பாருங்கள், தர்மம் என்ற அடிப்படையில் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகின்றார்கள். அதாவது அந்த செய்தியை சொல்லக்கூடிய நேரத்தில் ஒரு முறை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள், அதாவது அபூ தஹ்தா ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய சரித்திரத்தை பற்றி ஒரு சம்பவத்தை சொல்லும்போது அல்லாஹ் சொன்னார்கள். அதாவது அபூ தஹ்தா ரலி அவர்கள் மரணித்ததற்கு பிறகு ஒரு காட்சியை சஹாபாக்களுக்கு எடுத்து காட்டுகின்றார்கள். அது என்ன காட்சி? அபூ தஹ்தா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அல்லாஹ் எனக்கு எடுத்து காட்டினான். அவர்கள் சொர்க்கத்தில் பலவிதமான, அதாவது 700 ஈத்த மரங்கள் அடங்கிய, அதாவது பல லட்சக்கணக்கான ஈத்த மரங்கள் அடங்கிய தோட்டத்துக்குள் குதிரையிலே வலம் வரக்கூடிய காட்சி அல்லாஹ் எனக்கு காட்டினான் என்ற செய்தியை நாங்கள் ஹதீஸில் பார்க்கும் என்று சொன்னால் இதைத்தான் அல்லாஹ் தஆலா சொல்கின்றான். நீங்கள் கொடுத்ததை விட நான் அதிகமாக தருவேன், இந்த உலகத்திலும் உங்களை கண்ணியப்படுத்துவேன், மறு உலகத்திலும் உங்களை கண்ணியப்படுத்துவேன் என்று அல்லாஹ் சொல்கிறான் என்று சொன்னால் அதை அல்லாஹ்வுடைய தூதருக்கு நேரடியான காட்சியாக லைவாக அல்லாஹ் காட்டியிருக்கான் என்று சொன்னால் அதை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சஹாபாக்களுக்கு எடுத்து காட்டியிருக்கான் என்று சொன்னால் இந்த சம்பவங்களை நாங்கள் முன்மாதிரியாக முன்னோடியாக வைத்து என்ன செய்ய வேண்டும், நிறைய அல்லாஹ்வுக்காக வேண்டி வாரி வழங்கக்கூடிய ஒரு நல்லடியாக நாங்கள் அமைத்துக் கொள்ள வேண்டும். அதே போன்று பாருங்கள், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகின்றார்கள், மனிஸ்ததா மின்கும் ஐ யஸ்ததிர மினன்னார், நரகத்திலிருந்து உங்களுக்கு, அதாவது திரையாக உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ள முடியும் என்று சொன்னால் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். எப்படி? வலோபி ஷிக்கின் தம்ரத்தின், ஒரு ஈச்சம்பளத்துடைய ஒரு துண்டை சரி கொடுத்து என்ன செய்யுங்கள், நீங்கள் பாதுகாப்பு பெற்றுக்கொள்ளுங்கள், ஃபல் எஃபுல், அப்படியே செய்து கொள்ளுங்கள் என்ற செய்தியை முஸ்லிம் என்ற ஹதீஸ் கிரந்தத்தில் 1845வது ஹதீஸ் இலக்கத்தில் நாங்கள் பார்க்கிறோம் என்று சொன்னால், கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரி பெரியவர்களே, சின்ன துண்டை கொடுத்த சரி நரகத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். நரகம் பயங்கரமானது, யாரும் நான் தாங்க முடியாத அளவுக்கு அல்லாஹ் தஆலா நரகத்தை பயங்கரமான, அதாவது கடுமையான, கொழுந்து விட்டு எரியக்கூடிய நரகமாக அல்லாஹ் தஆலா வச்சிருக்கிறான். இந்த உலகத்துடைய நெருப்பை நாங்கள் பார்க்குறோமா இல்லையா? இந்த நெருப்பை விட இன்னும் 69 மடங்கு பவர்ஃபுல்லான தாக்கங்களை சுட்டரிக்கக்கூடிய அந்த நரகம், அந்த நரகத்தை விட்டு நாங்கள் பாதுகாக்கணும்னு சொன்ன ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, தர்மம் செய்யுங்க, தர்மத்தை கொடுங்க, ஒரு சின்ன ஈத்தம்பழத்தை ஒரு துண்டை சரி கொடுங்கன்றாங்க. இன்றைக்கு நாங்கள் அள்ளி கொடுக்கலாம், அல்ல அந்த அளவுக்கு அல்லாஹ் தான் நியமத்துக்களையும் அருட்கொடைகளையும் தர்மங்களை எல்லாம் எங்களுக்கு தந்திருக்கிறான். எனவே அன்புக்குரியவர்களே, ஒரு சின்ன துண்டை சரி கொடுத்து நீங்கள் என்ன செய்யுங்க, உங்களை நரகத்தை விட்டும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னால் இதில் அதிகமாக நாங்கள் ஆர்வம் காட்ட வேண்டும்.